சூப்பர். வந்து வெயிலில் காய வைக்கலினாக்கா நீங்கள் வந்து வறுத்துக்குங்க. நாங்கள் எல்லாமே வெயிலில் காய வச்சதுனால நான் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், சீரகம், கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாமே நம்ம சுரக்காயில் உப்பு இல்லைனாக்கா, சுரக்காய் சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புல உப்பு புதுசாக செய்கிறீங்க. இலையில வச்சு அப்படியே தட்டிவிட்டு இல்லை பட்டர் ஷீட்டில் தட்டி அப்படியே தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். எப்படி நான் நல்லா டிசைனாக தைச்சாலுமே எங்கள் பொண்ணுங்க தான் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து செட் ஆகிரும் இந்த ப்ளவுஸ். அதனால் அவங்கன்னா அவங்க முன்னாடி கட்டி காட்டுறதுக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரீ இது. பனாரசி சாரீ. என்னென்ன பண்ணுறீங்களா பண்ணுங்க, என்னென்ன பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். அப்பா நீ இப்போலாம் ரொம்ப பனி குளிர் ஆரம்பிச்சிருச்சு, வெளியிலே வர முடியல. எல்லோரும் எங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க, தை மாதம் தரையெல்லாம் நடுங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க இருக்குது. காலைல நேரத்தில் வந்து பூ கூட பறிக்க முடியல, அப்படி குளிருது. அப்படியே எப்படி தான் இந்த மாதத்தை கடக்க போகிறோமோ தெரியல போங்க, அந்தளவுக்கு குளிருக்கு. இங்கேயே இப்படின்னா என்ன ஊட்டி பக்கம்லாம் எப்படி இருக்கோ தெரியல போங்க. சரி போய் குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சேலம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகலாம். இப்பெல்லாம் தான் கரெக்ட் டைமுக்கு கிளம்பிக்கிறிய. பர்ஃபெக்ட்னா அது விகாஸ். இப்பெல்லாம் லேட் ஆகிறது யாருன்னா ஐநாறு தான். என் பையன்லாம் இப்போ 7:15 ரெடி ஆகி எங்கம்மா ஐநாறு என்ன காணுன்னு உட்காந்துட்டு இருக்கிறான் தெரியுமா. அங்கே போனால் லேட் ஆகுமா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அது கம்பெனி பொறுப்பாகாது. 7:40 ரெடி ஆகிறோம், நாங்கள் 7:15 ரெடி ஆகிறோம். சலுப்பா இருந்தா படிக்கிறதெல்லாம் இல்லை, டிவி தான் பார்க்குறோம் அப்பயும். பாய். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். நம்ம இதில் தொட்டியில் பிடிச்ச மீன் தான். இந்த வர்ஷாவும் வினிஷாவும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி மீனை பிடிச்சாரு, அவங்க பண்டிகைக்கு வந்திருக்காங்கன்னு. இன்னைக்கு மதியம் குழம்பு வச்சிட்டோமாக்கா, இப்போ சாயந்தரமாக வந்து விகாஸ் தம்பி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே செஞ்சு போட்டிருப்பேன், நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயுமே இருக்கும். நான் இன்னொரு முறை கூட செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தொட்டிலேருந்து பிடிச்ச மீன் தாங்க. இந்த வர்ஷா பொண்ணும் வினிஷா பொண்ணும் பண்டிகை சமயத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சு கொடுக்கலாங்கிறதுக்காக மீனை பிடிச்சாரு. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து எங்கள் ஊர் பக்கம் வெறும் கோழி தாம்பா கிடைக்கிது, அதனால் ஆட்டுக்கறி தான் எனக்கு வேணும்ன்ட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி வந்து கருநாள் அன்றைக்கி ஆட்டுக்கறிக்கு வறுவல் பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து அந்த மீனை வந்து வச்சுட்டே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சிடலாம், தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டோமாக்கா விகாசும் அவங்களும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு. எப்போவுமே மீன் குழம்பு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா தானங்க நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீனையும் போட்டாச்சு, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோமாக்கா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். பாதி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், வறுவலுக்கு வந்து பிரட்டி வச்சிடலான்னு. இதோ இந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியாதுங்க, நம்ம வந்து அப்படியே தோசைக்கல்லில் தான் போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். அதனால் நம்ம இந்த மீனையும் நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி வந்து கோதுமை அரைக்கலான்னு சொல்லிட்டுங்க, இந்த ட்ரிப்பு கோதுமைக்கு மல்டி கிரெயின் கோதுமையும் அரைக்க போகிறேன். நிறைய தானியத்தை போட்டு அரைச்சிடலான்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க, அதுக்காக தான் கோதுமை 5 கிலோ போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக ப்ரௌன் மூக்குக்கல்லை போட்டே வந்து ப்ரௌன் மூக்குக்கல்லையை ஊற வச்சு கோதுமை கூடயே வந்து காய வச்சிட்டேன். ஒரு 10 நாள் காஞ்சிருக்குங்க, ஏன்னா வெயிலே அடிக்கலை எங்கள் ஊர் பக்கம். அப்புறம் இப்போ தான் ஒரு 4 நாளாக வெயில் அடிச்சிச்சு, நல்லா கடுக்கு முடுக்குன்னு ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சியாச்சு. இது எல்லாமே வந்து ஒரு 150 கிராம் 100 கிராம் அந்த அளவுக்கு கம்மியாக போட்டுக்கிட்டோமாவே போதும். இது வந்து இந்த சோளக்கருது இல்லைங்களா, அது பாப்கார்ன் செய்கிறோம்ல அது. அடுத்ததாக வந்து கம்பும் அவ்வளோதான் போட்டேன். தட்டைப்பயிர், உங்களுக்கு வெள்ளை தட்டைப்பயிர் இருந்தாலும் போட்டுக்குங்க. நான் எங்கள் வீட்டில் காட்டில் விளைஞ்சதை நான் போட்டுக்கிட்டேன்.
சரிங்களா. அதுக்கப்புறம் ராகி, வெள்ளை ராகி நம்மளுது. அதுக்கப்புறம் இது வந்து இது இல்லை வெள்ளரிக்காய் விதை. இது வந்து வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், எல்லாம் சத்தாக இருக்குமேனு. அதுக்கப்புறம் வெள்ளை மூக்குக்கல்ல, நான் போட்டது ப்ரௌன் மூக்குக்கல்ல. அதுக்கப்புறம் வெள்ளை மூக்குக்கல்ல, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் இது சொல்லுவாங்கள்ல என்ன ஆலிவ் விதை அது, அதுக்கப்புறம் பூசணி விதை. அதுதான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதில் எல்லாம் இப்போ ஒன்று சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா ட்ரம்மில் கொட்டிடுடா. நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கலினாக்கா நீங்கள் வந்து வறுத்துக்குங்க. நாங்கள் எல்லாமே வெயிலில் காய வச்சதுனால நான் வறுக்கலை, எல்லாமே காய மட்டும் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முளைக்கட்டி நீங்கள் காய வச்சு கூட அரைச்சிக்கங்க. ரொம்ப இதோட இன்னும் சத்தாக இருக்கும் முளைக்கட்டி நம்ம காய வைக்கிறது. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்து சும்மா மட்டும் ஊற வச்சு காய வச்சுக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு பூசணி விதையெல்லாம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சரி, அதனால தான் இந்த ட்ரிப்பு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரிப்பு போட்டிருக்கேன். பார்க்கலாம், இதுலேயே பூரியும் சுட்டு தரணும், இதுலேயே சப்பாத்தியும் சுட்டு தரணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். மாவு பார்த்திங்களா சூப்பராக அரைச்சி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பீட்ரூட் சப்பாத்திக்கு தான் மாவு வந்து பிணைய போகிறேன். சூப்பராக பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், சீரகம், கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இது போட்டுக்கலாம். பீட்ரூட்டை வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சிட்டோமா தான் சூப்பராக இருக்கும். இப்போ எலுமிச்சை பழம் நிறையா காய் வருதுங்க. ஆனால் கடைகளில் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய காய் எங்களுக்கே வருதுங்க. அதனால் எங்களுக்கு காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தேன், சரி நம்ம தான் ரெகுலராக நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை தான் அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா. அதனால் எலுமிச்சை பழத்தை எல்லாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு, அது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு, அது கூடவே வந்து விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நீங்கள் நல்லாவே அரைச்சிங்கனாக்கா நைஸாகவே வந்துடும். அந்த தோல் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துடும் நமக்கு. அப்படி அரைச்சிட்டோமாக்கா நல்லா பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. நீங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற செப்பு பாத்திரம் அத்தனையுமே வந்து இந்த லிக்விடை வச்சு தாங்க விளக்கிக்குவேன். ஒரு 2 ஸ்பூன் அள்ளி போட்டு அதில் அப்படியே பாத்திரத்தை, செம்பு பாத்திரத்தெல்லாம் விளக்கணுமா அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு பளபளன்னு வந்துருங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ரெகுலராக இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறீங்க கட்டாயமாக இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் உப்பும் விம் லிக்விடும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வந்து பாத்திரத்தை விளக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுவீங்க. எப்போவுமே இந்த பாக்ஸ் நிறக்க அரைச்சி அதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுனால நம்ம மிக்சி ஜாருமே வந்து நல்லா அப்படியே அந்த கத்தியெல்லாம் வந்து ஷார்ப்பாயிரும். ஏன்னா உப்பு போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா ஷார்ப்பாயிரும். நேத்திக்கு வந்து இந்த டிசம்பர் பூக்கு வந்து மேட்சிங்காக இந்த சாரீ தான் கட்டினாங்க. இது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சாரியோட ப்ளவுஸை தொலைச்சிட்டேன். இதுதான் தேடுன்னு தேடினேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ப்ளவுஸே கண்டுபிடிக்க முடியலன்னு. சொன்ன மாதிரி எல்லா பீரோவும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசியாக இந்த ப்ளவுஸ் எங்கே கிடச்சிச்சினாக்கா நம்ம டெய்லர்களில் இருந்துச்சுங்க. டெய்லர்களில் அளவுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். அவங்களா அதுக்கப்புறம் நான் தைச்ச ப்ளவுஸை வாங்க போகிறப்ப ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ப்ளவுஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியே. அது மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து கொடுத்ததே நினப்பு இல்லாமல் தொலைவுவீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள். நான் தேடின அந்த மாதிரி தான். இந்த ப்ளவுஸ் உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் யுகா போட்டிக்கில் தான் தைச்சேன் இந்த ப்ளவுஸை. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக தைச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மணியை மறந்தே போயிட்டு நான். இந்த மணியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து நார்மல் மணி கிடையாதுங்க. இது வந்து கன்னியாகுமரியில் வாங்கினேன் இந்த மணியை. இது வந்து நல்லா சங்கு இருக்கு இல்லைங்களா, அது அந்த கடற்கரையில் இருக்கிற சங்கை வந்து கோர்த்து மாலையாக விற்றுருந்தாங்க பாருங்கள். ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது. இது சங்குன்னு தான் நினைக்கிறேன் நான். கல் மாதிரி இருந்துச்சு. அதுதான் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். என்னடா இந்த வயசில் போய் மணி கிணிலாம் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே இந்த மாதிரி மணியெல்லாம் போட்டு எனக்கு போட்டு பழக்கம். அதனால் நமக்கு அது எனக்கு மணி போடுறது எப்போவுமே போட
போடுறதுனால எனக்கு அது புதுசாலாம் இருக்கிறதில்ல. நம்ம எந்த வயசாக இருந்தால் என்ன, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதனால் நான் அப்போலேருந்தே போடுறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அது வித்தியாசமாக தெரியறதில்ல. நான் போட்டுக்குவேன். அதனால் அது அப்போ வாங்கினது இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அது மேட்சாக இருந்ததுனால அதை போட்டுக்கிட்டேன். இந்த மணி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. கன்னியாகுமரியில் வாங்கினது இந்த மணி. அதே மாதிரியே இன்னைக்கு வந்து இந்த கலர் டிசம்பர் பூக்கு தான் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். இந்த சாரீன்னு வந்து நம்ம வண்ணவல்ல வாங்கினது தான், எல்லாருமே வண்ணவல்ல எடுத்தது தான். இது வந்து தீபாவளிக்கு நாங்கள் சேல் பண்ணோம். இந்த சாரீ எடுத்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்து இதே டிசைனில் ஒரு மெரூன் கலரில் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி சாரீ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியோட ஃபுல் வியூ காட்டுறேன். நான் எப்படி இருக்கு? சூப்பர். இந்த சாரீ எடுத்துவீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் எடுத்து கட்டிட்டீங்களா, கட்டியிருந்தா உங்களோட பிக்சர் வந்து எங்களுடைய வண்ணவல்லோடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு நான் தைச்ச ப்ளவுஸ் டிசைன் இதுதான். இதுக்குமே சூப்பராக தைச்சிருந்தேன். இதுக்கு வந்து என்னால் போட்டுக்கிட்டு காட்ட முடியல, அதனால தான் இப்போ கழட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் வந்து முன்னாடி இருக்கிற நெக்கு டிசைனு. இது வரைக்கும் அந்த ஜருகை வச்சுட்டு இது வந்து நல்லா முன் சைடு நல்ல ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன் சைடு இந்த சைடுமே ரெண்டு சைடுமே ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. எப்படி நான் நல்லா டிசைனாக தைச்சாலுமே எங்கள் பொண்ணுங்க தான் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து செட் ஆகிரும் இந்த ப்ளவுஸ். அதனால் அவங்க எடுத்து போட்டுப்பாங்க. அதனாலே இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா டிசைனாகவே நான் தைச்சிக்கிறது. சரிங்களா? பேக் சைடு நல்லா வீ நெக் வச்சு தைச்சிருக்கோம். அழகா இருக்கு ப்ளவுஸுமே டிசைனுமே. ஓகே, சரி, நான் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரீ நான் காட்டுறேன். இந்த சாரீ தாங்க எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை பெண் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி கட்டி காட்டுறதுக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரீ. இது பனாரசி சாரீ. இது வந்து எதுக்கு எடுத்து கொடுத்தாருன்னா, அங்கே ஈரோட்டில் நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருந்தோம். அந்த வீடு பால் காய்ச்சறப்ப எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இந்த சாரீ பனாரசி தான். அப்போ 3500 நினைக்கிறேன் இந்த சாரீ அப்போ ரேட்டு. ஆனால் நல்லா வெயிட்டாகவே இருக்கும் சாரீ, நல்ல வெயிட்டான சாரீ. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணியில் போட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நான் தண்ணியில் போட்டேன். ஆனால் தண்ணியில் போடக்கூடாது, ட்ரை வாஷ் பண்ணியிருக்கணும். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்து இங்கே தண்ணியில் போடுறத பார்த்துட்டு சரி நாமளும் போட்டுடலாம், என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் அந்த மாதிரி தண்ணியில் போடாதீங்க, ட்ரை வாஷ் மட்டும் பண்ணிக்கங்க. பாருங்கள், இதான் முந்தி. ஆனால் சாரீ நல்லா தான் இருக்குது, நல்லா வெயிட்டான சாரீ, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரியே அந்த கொடி டிசைனை நானும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து சிமிலராக இந்த டிசைன் எடுத்துருக்கிறேன். எப்படி நல்லா இருக்கா? இது வந்து வெயிட்லெஸ். இது வந்து அந்த அளவுக்குலாம் வெயிட்டாக கிடையாது. அந்த சாரீ நல்லாவே வெயிட்டு, அந்த அளவுக்குலாம் இப்போ எடுத்து வர சாரீ வெயிட்டு கிடையாது. சரிங்களா? நல்லா இருக்குது சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க. சரியா? நான் ஃபுல்லாக போட்டு நிற்கிறேன். அப்படியே என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. எப்படி இருக்குது? சூப்பர். இந்த சாரீ கட்டினாலே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. இந்த சாரீ கட்டிட்டு இருந்தாக்கா அப்பாவோட ஞாபகார்த்தமா இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஞாபகார்த்தமா இன்னும் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். இந்த சாரியோட ஏஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 33 வயசு இருக்குங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ தான் இந்த சாரீ. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் இந்த சாரியை. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு கூட 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய வயசு 33 வயசு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, எதுவுமே ஆகலை. ரொம்ப நல்லா இருக்குது சாரீ. நான் இப்போ காட்டுனதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பொழுது இறங்குற நேரங்க, நல்லா சாயந்தரம் ஆயிடுச்சு, 5:30 மணி இருக்கும். இப்போ வந்து தக்காளி நாற்று வந்து நடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் மாமியார் வந்து வீட்டில் வந்து விதை போட்டு முளைக்க வச்சுருந்தாங்க, நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு. சரி, அதை வந்து இன்றைக்கி நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 2 செடியை நட்டு போடுங்கண்ணா. 2 வச்சுருங்க. செடி சன்னமாக இருக்குது, 2 நடவு பண்ணி விடுங்க. நல்லா தென்னை மரத்தை வந்து நல்லா பார் பிடிச்சி நல்லா வட்டம் வட்டம் போட்டு வச்சுக்கிறாரு. ஆனால் இந்த வட்டத்தை சுற்றி கூட ஒன்று வச்சு விடுங்கண்ணா. அதனால நல்ல வெயில் மோகமாக இருக்குதுங்களா? வைங்க இடம் கிடைக்கிற தேவலை வச்சு விடுங்க.
நல்லா ஒரு 1.5 அடி தூரம் அங்கே கேப் விட்டு அந்த கடைசி வரைக்குமே வச்சுடுங்க, தலை வரைக்குமே. ஆ வர வரைக்கும் வச்சுடுங்கண்ணா. அதனால் நல்லா வெயில் அடிக்குதுங்க. வெயில் மோகமாக இருக்கிற பக்கமாக பார்த்து வச்சு விட்லாம் அப்படின்ட்டு. வர்றது வரட்டும் அப்படின்னு. ஏதோ 4 காய் காய்ச்சாலும் நம்ம வீட்டு குழம்புக்கு ஆயிரும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ சாயந்தர நேரத்தில் இப்போ தண்ணி எடுத்து விட்டு இப்படி வச்சு விட்டோமாக்கா அப்புறம் நல்லா பிடிச்சிக்கும். இந்த டைமுக்கு வச்சோமா தான் கரெக்டாக இருக்கும் செடி வரத்துக்கு. 2-3 நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன் தக்காளி நாற்று நடுறதுக்கே டைம் கிடைக்கல போங்க. இது எல்லாத்தையும் நடவு பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக சுண்டக்காய் செடிங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த சுண்டக்காய் தான் இது. இந்த செடிக்கு நல்லா படர்ந்து போச்சு, அதனால் செடியை கட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற சுண்டைக்காய்ங்களை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொண்டு போனால் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து குழம்பு வச்சு கொடுத்தலாம். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து கம்பு ரொட்டி தான் சுட போகிறேன். அந்த கம்பு ரொட்டியில் எப்போ நார்மலாக வெங்காயம், பச்சை மிளகா, இது மாதிரி சீரகம் தான் போட்டு சுடுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கம்பு போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா கோதுமை மாவு, அந்த கோதுமையை கொஞ்சம் போட்டாச்சு. ஏன்னா அதில் எல்லாம் கலந்துருக்கிறோம்ல, அதனால் அந்த கோதுமை மாவு கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வாயில் வரமாட்டேங்குது, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் சுரக்காய் தான் கேட்கறதுக்கு காய்ச்சது இல்லை. சுரக்காய் காய்ச்சது எல்லாத்துக்கும் சுரக்காய், டெய்லி சுரக்காய் பொரியல். டெய்லி சுரக்காய் ஏங்க சுரக்காய் பொரியல் சாப்பிட்டா இது இருக்காதுங்க. இருக்காது. அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களேங்க, ஏதோ சொல்லட்டும் விடு, நமக்கு தான் தெரியல விட்டுரு. சுரக்காயில் உப்பு இல்லை அப்படிம்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்காயில் உப்பு இல்லைனாக்கா சுரக்காய் சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புல உப்பு அதிகமான உப்பே இருக்காது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறவங்க, சால்ட்டு கண்டென்ட் அதிகமாகி தொல்லையாக இருக்கிறவங்க சுரக்காய் ஜூஸ் குடித்தாவே சரியாயிருங்கிறாங்க. என் தம்பி நம்ம வந்து ஆமாம் பொழுதுனிக்கும் யூரின் போயிட்டே உட்காந்துக்கணும், இந்த சுரக்காயை பொருள் தின்னுட்டாக்கா பொழுதுனிக்கும் வச்சு கொடுத்துட்றீங்க, எனக்கு வர இது வேறு அப்படிமா. அது மாதிரி சுரக்காய் நிறைய உடம்புல சேர்த்திக்கிற வரைக்கும் நமக்கு இந்த சால்ட்டு பிரச்சனை எதுவுமே இருக்காது, கிட்னி பிரச்சனையும் எதுவும் இருக்காது. கிட்னியில் கல்லுக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் வராது. அதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்கிறதுங்க. சரி அவன் ஒருத்தன் வேற சாப்பிட்டு கேட்டை பூடி வச்சுக்கிறாங்க, திறந்து விடலன்னு சத்தம் போட்டுக்கிறான், போய் திறந்து விட்றேன். கருவாய் பச்சை மிளகா போட்டுமா உங்களுக்கு, எந்த மிளகா போட்டு எதையோ ஒன்று போடு. இல்லை மிளகாய் தூள் போட்டுக்கலாம், அப்படி நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், சீரகம். மஞ்சத்தூள் போட்டால் பச்சை நாத்தடிக்கும்பா. சரி வேண்டாம், மஞ்சத்தூள் வேண்டாம். சீரகம், மிளகாய் தூள், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், உப்பு, அவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டு நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு நான் காட்டுறேன். நிறைய பேர் இஞ்சி போடுறாங்க, போட்டுமா? தேவையில்ல, வேண்டாம். வாயில் பட்டா கொஞ்சம் இதாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணும். இதையே எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றோன்னு தெரில, அது வேற இன்னொன்று போடுறாங்கிற. போதும் விடு. சுரக்காய் போட்டதுனால தானே சொல்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும், சாப்பிடலாம். இந்த ரொட்டிக்கு வந்து இந்த பச்சை வெங்காய சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை பறைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். உப்பு நல்லா கல் உப்பு போட்டுக்கலாம், வரமிளகாய் போட்டுக்குங்க, அதை நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும். புளி, பச்சை புளி எல்லாமே பச்சையாக வச்சு அரைக்கணும். இந்த சட்னி எங்கள் அம்மா நல்லா அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சி அப்படி கொடுப்பாங்க. அரைக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் இப்போ அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு ரொட்டி சுட்டமாக வேலை முடிஞ்சுது. 2 தோசைக்கல்லை வச்சு 2 பக்கம் 2 சுட ஆரம்பிச்சாச்சுங்க. நான் தோசைக்கல்லே அப்படியே வச்சு தட்டி விட்ருவேன், கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால. புதுசாக செய்கிறீங்க இலையில வச்சு அப்படியே தட்டிவிட்டு, இல்லை பட்டர் ஷீட்டில் தட்டி அப்படியே தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். இதில் முருங்கை இலையை போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இருட்டிருச்சுங்கிறதுனால போய் முருங்கை இலை பிச்சுட்டு வரல. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடுறத விட முருங்கை இலை இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது ரொட்டிங்களா, இதுக்கு வந்து சட்னி அரைச்சல காட்டுறேன். சட்னி தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியான சட்னி, ஆனால் டேஸ்ட் அப்படியே செம்மையாக இருக்கும். பாருங்கள், அரைச்சிட்டேன். 4 பொருள் தான்,
ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா, சுட்டுட்டு காட்டுறேன். இது நம்ம விகாஸ்க்கு. இந்தாங்க. விகாஸ் தம்பியோடைய இந்த ஸ்டடி டேபிளை பாருங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த என்னது ஜன்னலையே வந்து எதையோ ஒட்டி வச்சு அதில் என்னென்னமோ டெக்கரேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் குட்டி டிவி எடுத்து வச்சு, பழைய டிவி இருந்துச்சு இல்லைங்களா நம்மளது, அதை எடுத்து வச்சு, லேப்டாப் எடுத்து வச்சு என்னென்னத்தையோ பண்ணி இந்த இடத்தையே டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம சின்ன பசங்களாட்டம் பொம்மை பாருங்களேன். இங்கே ஒரு பொம்மை, காரு, ஜீப்பு, குட்டி பனிக்குட்டி, கொக்கு, எது வச்சுக்கிறான் பாருங்களேன். திடீர்னு இருந்தாப்புல நைட் டைமில் ஏதாவது ஒன்று சொத்துன்னு விழுவும் கீழே தொப்புன்னு. ஆ இதுக்கு கீழே ஒரு டஸ்ட்பின் வர சூப்பராக வச்சுருக்குறோம் இந்த இடத்த. இப்போ இங்கத்தெல்லாம் உட்காந்து படிக்கிறது ஐயா. என்ன டைம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கிறாராம். சரி சாப்பிடு, சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். போய் கை கழுவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.